அனைவருக்கும் வணக்கம். நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 3 ராசிகள் என்ன? குறிப்பா இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு? அந்த வகையில இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதுவும் புதன்கிழமை திருதியை திதி, உத்ராடம் நட்சத்திரம், தனுசு ராசியில் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. குரு மற்றும் செவ்வாய் வக்ர இயக்கத்தோடும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கும் விதத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டினுடைய கூட்டுத்தொகை எண் 9. அதாவது செவ்வாய்க்குரிய ஒரு ஆண்டா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயை தைரியக்காரகன் என்றும் சகோதரக்காரகன் என்றும் அழைப்பார்கள். இந்த ஆண்டுக்குரிய எண்ணின் ஆதிக்க அதிபதியான செவ்வாய் ஆண்டு தொடக்கத்திலேயே நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இருக்கிறாரு. எனவே எண்ணற்ற மாற்றங்கள் இந்த வருடத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி கூட செல்லலாம். சில காரியங்கள் திட்டமிடாமலேயே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மழை வளம் என்பது சிறப்பாகவே இருக்குங்க. சனி பலம் பெற்று இருப்பதால இரும்பு, இயந்திரம், வாகனம், கணிப்பொறித்துறை, ஜவுளி மற்றும் அழகு சாதன துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். செவ்வாய்க்குரிய ஆண்டு என்பதால மருந்து, மரம், மண், பூமி சம்பந்தப்பட்ட துறையினருக்கும் சிறப்பான வளர்ச்சி பெற இருக்கீங்க. செவ்வாய் சனி பார்வை காலங்களில் புயல், வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, சூறை காற்று போன்ற இயற்கை சீற்றங்களாலும் நோய் தொற்றுகளும் உருவாகலாங்க. மளிகை பொருட்கள், காய்கறிகளில் விலை உயரும். தங்கம், வெள்ளி விலை ஏறுமுகமாகவே இருக்குங்க. அதே போல் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை சீராக இருக்கும். மக்களுக்கு வரிச்சுமை அதிகரிக்குங்க. மின்சாதன பொருட்கள் மற்றும் சொகுசு வாகனங்களுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் கூட மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கும். அரசியல் களம் சூடு பிடிக்கும். அரசியல் தலைவர்களுக்குள் சவாலான போட்டிகள் நிகழக்கூடிய ஒரு ஆண்டாவே இந்த புத்தாண்டு அமையிருக்கு. நீதிமன்ற தீர்ப்புகள் அதிரடியாகவும் ஆச்சரியம் தருவதாகவும் அமையுங்க. பொதுவாவே இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே எந்தெந்த கிரகங்கள் எப்போது மாற்றம் பெறுகின்றன என்று பார்க்கும்போது 26/4/2025ஆம் தேதியான சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சியாக. அதே போல 11/5/2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:24 மணிக்கு மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறாரு. அதே போல் 8/10/2025ஆம் வருடமான அன்று கடகராசிக்கு அதிசாரமாக செல்லும் குரு அங்கு உச்சம் பெறுகிறாரு. அவர் 20/12/2025 அன்று மீண்டும் மிதுனத்திற்கே வருகிறார். 18/11/2025 முதல் 19/12/2025 வரை கடகத்திலும், மீண்டும் 20/12/2025 முதல் 31/12/2025 வரை மிதுனத்திலும் குரு வக்ரம் பெறுகிறாரு. 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கும்பராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். 1/1/2025 முதல் 18/1/2025 வரை மற்றும் 8/4/2025 முதல் 7/6/2025 வரை கடகத்தில் உள்ள செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். அதேபோல் 8/6/2025 முதல் 28/7/2025 வரை சிம்மத்தில் இருக்கும் போதும் கும்பத்தில் உள்ள சனியை செவ்வாய் பார்க்கிறாரு. 4/5/2025 முதல் 28/5/2025 வரை அக்னி நட்சத்திர காலம். இக்காலத்தில் சுபகாரிய நிகழ்வுகளை தவிர்ப்பது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்லது. அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான ராகு, கேது, சனி, குரு ஆகிய கிரகங்கள் அனைத்துமே பெயர்ச்சியாகின்றன. அது மட்டுமில்லாம முக்கிய 6 கிரகங்கள் இந்த வருடத்தில் ஒரே ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால எதிர்பாராத பல ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வருடமாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்கிறது.
மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியில் மேசராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இந்த புத்தாண்டுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த ஆண்டு முழுவதுமே கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வந்துவிட்டது புத்தாண்டு என்ற வகையில் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி அதிகரிக்க போகிறதுங்க. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்குரிய எண் 9. 9ஆம் எண் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க உத்தரவாதம் தரும் விதத்தில் மாபெரும் கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த புத்தாண்டில் நிகழ்கிறதுங்க. இந்த புத்தாண்டினுடைய கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் வக்ரம் பெற்றும், அதே போல் கடகராசியில் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால அவர் நீச்சம் பெறுவது நன்மைதாங்க. அது மட்டுமில்லாம எதிர்பாராத விதத்தில் எண்ணற்ற காரியங்கள் திடீரென முடிவாகும். தடைபட்ட காரியங்கள் கூட தானாக நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2025ஆம் ஆண்டான புத்தாண்டு அமைஞ்சிருக்கிறது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2இல் உள்ள குரு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் கொடுக்க இருக்காரு. கடந்த காலத்தில் நடைபெற்ற கசப்பான அனுபவங்கள் மாறுங்க. விரயத்தில் ராகுவும் 6இல் கேதுவும் இருப்பதால பயணங்களாலும் பலன் கிடைக்க இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலிருந்தும் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு ஆண்டா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. லாபசனியால் லாபம் உண்டுங்க. அதே போல் அவரோடு சுக்கிரன் இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்க இருக்கு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டாகக்கூடிய ஒரு ஆண்டா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. அது மட்டுமில்லாமல் சூரிய சந்திர சேர்க்கையால் பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தருங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு அரசாங்க பொறுப்புகள் கூட கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு ஆண்டா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களோடு இருந்த அரசல் புரசல்கள் நீங்கி அவர்களுடன் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது. யோக பலம் பெற்ற நாளில் அனுகூல தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவதன் மூலமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறது. அதாவது 26/4/2025ஆம் தேதி அன்று ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி நிகழ்கிறதுங்க. இவை இரண்டும் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். இந்த கிரக பெயர்ச்சி தான் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வழிகாட்ட போகுது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் பண தேவை என்பது உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. அதே போல வியாபாரத்தில் இதுவரை ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டுவீங்க. தொழில் விரிவுபடுத்துங்க. முயற்சிகள் கடனுதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்க இருக்கு. அதே போல் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு 7.5 சனி தொடங்குகிறது. எனவே இந்த ஆண்டின் இறுதியில் இருந்தே எதையும் யோசித்து செய்வது மிகவும் நல்லது. அதே போல் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு கேது சஞ்சரிக்க இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்ற இருக்கீங்க. திருமண வயதடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்காக செய்த கல்யாண முயற்சிகள் உடனுக்குடன் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்குது. சுப செய்திகள் இந்த வருடத்தில் வந்த வண்ணமாக இருக்குங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். அதே போல் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு. குறிப்பா இந்த வருடத்துல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் பொருளாதார வறட்சியை அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்க இருக்கு. குரு பெயர்ச்சிக்கு பிறகு பிள்ளைகளுடைய சுப காரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வருங்க. அதே போல் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு. அதே போல பணிபுரிபவர்களுக்கு பணியில் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக தற்போது எதிர்பார்க்கலாம். அதே போல சொந்த தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உண்டு. சனி மற்றும் குருவினுடைய
புத்தாண்டினுடைய வக்ர காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியம். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் கொண்டு அர்ச்சிப்பது எண்ணற்ற நன்மைகளை மேலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் உங்களை கோடீஸ்வரராக்கக்கூடிய கிரகங்கள் குரு மற்றும் சனி. காரணம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு குரு பயிற்சியாகுவதும், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாவதுமே இந்த யோகத்திற்கு காரணமா அமைகிறது. அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான சனி பகவான் முத்தான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சென்ற ஆண்டு நிறைய தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வந்த சனி பகவான் இப்போது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே கிரகங்கள் அவ்வளவும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குது. அதே போல அஷ்டமாதிபதியான குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்து ஆண்டு தொடங்குவதால் எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக ஈடேறக்கூடிய ஒரு வருடமா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சனியும் இருக்கிறாருங்க. எனவே இந்த ஆண்டு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பழைய தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்கு. அப்படியே மாற்றி அமைத்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இந்த காலகட்டங்கள்ல கூட்டாளிகளோடு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்க இருக்குது. கேட்ட இடத்தில் உதவிகள் தானாக கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ஜென்மத்தில் சஞ்சரிக்க போகும் குரு பகவான் வக்ரம் பெறுவது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அஷ்டமாதிபதியாகவும் குரு விளங்குவதால அதன் வக்ர காலம் ஒரு பொற்காலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். எதிர்பாராத பல நற்பலன்கள் நடைபெற இருக்கு. செவ்வாய் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் இருப்பதால புதிதாக சொத்துக்கள் வாங்குவது அல்லது சொத்தை விற்றுவிட்டு அதற்கு பதிலாக 3 மடங்கு சொத்து வாங்குவது, இது மாதிரியான முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றி காண இருக்கீங்க. தற்போது உங்களுடைய ராசிக்கு 11இல் ராகு இருப்பதால் உத்தியோகத்தில் தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தானாக வந்து சேருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது இருப்பதால பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டு வந்த விரயங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு முக்கிய யோக தரக்கூடிய ஒரு கிரகமான குரு பகவான், அதாவது ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் 11/5/2025 அன்று மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 ஆகிய 3 இடங்களில் பதிவாகிறது. குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றில் இருந்து விடுபட இருக்கீங்க. இன்னல் தந்தவர்கள் மனம் மாறி உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஊர் மாற்றம், இடமாற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக வாட்டி வதைத்து வந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட இருக்கீங்க. அதே போல குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைத்து லாப பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமையிருக்குது.
அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டில் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் பொருளாதார நிலை திருப்தி தருங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு உண்டுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய பெயரிலேயே இடம் வாங்கி வீடு கட்டும் யோகமும் ஏற்படலாம். ஒரு சிலர் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அஷ்டலட்சுமி கவசம் பாடி லட்சுமி தேவியை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஆண்டில் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய மிதனராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே ரிஷபத்தில் குரு வக்ரகதி கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுனராசினியர்கள் இந்த ஆண்டில் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு சாதகமாக உள்ள கிரகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குருவும் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் பாக்கியஸ்தானம் இந்த ஆண்டில் பலம் பெறுது. எனவே சென்ற ஆண்டை காட்டிலுமே சிறப்பு மிக்க ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு செயல்படும் காரியங்கள்ல உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றியும் திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம். இந்த மாற்றங்கள் உங்களுடைய முன்னேற்றமாகவும் அமையலாங்க. அதே போல் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலுங்க. இதுவே உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தரும் விதமா அமையிருக்கு. இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான புது குருவை பார்க்கிறார், குருவால் பார்க்கப்படுகிறாரு. எனவே வருட தொடக்கமே உங்களுக்கு வசந்தமாக தாங்க அமையுது. இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையலாம். நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்களுக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கடமையை சரிவர செய்து நீங்கள் இந்த ஆண்டில் பாராட்ட பெற இருக்கீங்க. அதே போல் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் உள்ள குரு வக்ரம் பெறுகிறார். கேந்திர பத்திய தோஷ பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவேதான் யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் யோசித்து கொடுங்க. சில சமயங்கள்ல கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இயலாமல் கூட போகலாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ராகுவும் சப்தமஸ்தானமான கேது சஞ்சரிக்க போகிறார். இந்த கிரகங்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமா அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது 26/4/2025 அன்று ராகு கேதுகளுடைய பயிற்சி நடைபெற இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்க போவதால தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. தந்தை வழி உறவில் ஆதாயம் உண்டு. அதே போல் வெளிநாட்டு முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்குங்க. அதே போல் உயர் அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமையிருக்குதுங்க.
அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சகோதர ஸ்தானத்திற்கு செல்லும் கேதுவால் சகோதர வழியில் உங்களுக்கு எதிர்பாராத ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவிகரமாக அமையிருக்காங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் உண்டுங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் யோக பலம் பெற்ற நாளில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கிரகமாக ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வருங்க. பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். அதே போல் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டு ஒற்றுமையை பலப்படுத்திக் கொள்வது நல்லது. உறவினர் பகை அகலுங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சியில் கை கொடுங்க. குறிப்பா இந்த வருடத்துல சனி குரு ஆகியவற்றின் வக்ர காலங்களில் தெய்வ வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வதன் மூலமாக நற்பலன்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வருடத்துல பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷப குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களை கோடீஸ்வர யோகத்திற்கு ஒரே நாளில் கொண்டு செல்லக்கூடிய கிரகமான சனி மற்றும் குருவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அதாவது அஷ்டமத்து சனியனுடைய ஆதிக்கம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் குருவும் வக்ரத்தில் இருக்கிறார். எனவே திட்டமிட்டபடியே காரியங்களை செய்து முடிக்க இயலாத ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டினுடைய ஆரம்பம் இருந்தாலும் கூட இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்துமே 2 மடங்காக நடைபெறுங்க. எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. அதே போல் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு மேலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துது. இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் செவ்வாய் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் விளங்குகிறாரு. சகாயஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே குடும்பத்தில் மன வருத்தம் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றம் அளிக்கும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள்ல இடையூறுகள் வரலாங்க. குரு வக்ரத்தால் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் உள்ளதால் எதையும் யோசித்து செய்வது நல்லதுங்க. வாழ்க்கையில் நிறைய குறுக்கீடுகள் வரலாம். செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உடல் நலன்ல அதிக கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய கிரகமான குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடத்தில் எப்படி அமைய போகுது என்று பார்க்கும்போது 11/5/2025ஆம் தேதி அன்று குரு பகவான் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில் அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 ஆகிய இடங்கள்ல பதிகிறது.
குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடுங்க. கடமையில் இருந்த தோய்வு அகலும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். குறிப்பா வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடுங்க. அதே போல் குருவினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் பதிவதால் ருணரோகஸ்தானம் புனிதமடைகிறது. நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகலாம். வழக்குகள் சாதகமாகும். வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பீங்க. பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலம் வருமானம் வருங்க. உயர் அதிகாரிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் மாறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புத்தாண்டு அமையிருக்கு. குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால ஆயுள் ஸ்தானம் பலப்படுது. ஆரோக்கியம் சீராகுங்க. வாழ்க்கை தேவை பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சென்ற வருடத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது ஏற்பட்ட வீண் பழிகள் அகன்று உங்கள் மீது செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்க இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் புதிதாக முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தோடு தொடங்குவதால எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவைங்க. மேலும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு 2இல் கேதுவும் வரப்போகிறாங்க. எனவே தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருந்தால் நிம்மதி பெறலாம். விரயங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டின் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த புத்தாண்டில் ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய அளவிற்கு குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது புகழ் மிக்கவர்களாக விளங்கும் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் இந்த ஆண்டில் வரப்போகுதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றங்களை நீங்கள் இந்த ஆண்டில் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது கிரகங்களுடைய ஆணையா அமைஞ்சிருக்குது. குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆண்டு கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் உங்களுடைய திறமை சோதிக்கப்படலாங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியம். வழிபாடுகளின் முழுமையாக கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஒரு ஆண்டாக அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே போல் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் ராகுவும் 2இல் கேதுவும் சஞ்சரிக்கும் நிலையில இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பமாகுது. கண்டகச்சனியினுடைய ஆதிக்கத்தால் மனக்கவலை அதிகரித்து வந்த நிலையில சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. எதுவாயினும் சப்தமஸ்தானத்தில் உள்ள சனி விலகும் வரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க. புகழ் கீர்த்திக்கு எந்த ஒரு குறை இல்லை என்றாலும் கூட இனம் புரியாத கவலை இதயத்தை நெருடுங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவரால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குங்க. கோபத்தை குறைத்து கொண்டு செயலாற்றுங்க. வீட்ட தொகையை பிடிப்பதாக கருதி மேலும் மேலும் இழப்பை சந்திக்க வேண்டாம். பட்டது வரைக்கும் போதும் என்ற நிலையில் அடுத்த கட்டம் என்ன செய்வது என்ற சிந்தனையை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பார்த்த
எதிர்பாராத வெற்றியை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்கு. குறிப்பா உங்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ராசியாக குருவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அதாவது 11/5/2025 அன்று குரு பகவான் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில், அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அவரது இந்த பெயர்ச்சியால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட போகிறது என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பதிவாக்குறாரு. வெற்றிகள் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால துணிந்து சில முடிவுகளை இந்த தருணங்கள்ல நீங்க எடுக்க இருக்கீங்க. முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் அகல இருக்கு. குறிப்பா அண்ணன் தம்பிகள் உறவுகளுக்குள் இருந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய பொருளாதார நிலை இயல்புக்கு வருங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க தற்போது எதிர்பார்க்கலாம். குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடையுது. எனவே பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வில்லங்கங்கள் அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அவை கை கூடுங்க. நிரந்தர வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீங்க. நீடித்த நோய் அகல இருக்கு. அதே போல் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்லறம் நல்லறமாக அமையுங்க. தம்பதிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும். புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. தனித்தனி ஊர்களில் பணிபுரிந்த தம்பதியர் இனி ஒரே ஊரில் பணிபுரிய சந்தர்ப்பங்கள் அமையும். அதே போல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல குடும்ப ரகசியங்களில் ஒளியில் சொல்லாமல் இருங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் நிறைந்த ஒரு ஆண்டாகவே புத்தாண்டு அமையிருக்கு. சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, யோக பலம் பெற்ற நாளில் சூரியனார் கோவில் சென்று முறையாக வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் மற்றும் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டில் கோடீஸ்வர யோகத்தை அளிக்கக்கூடிய அளவிற்கு குரு மற்றும் ராகுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது இந்த காலகட்டங்கள்ல ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. 6இல் சனியும் 9இல் குருவும் இருப்பதால அன்பு நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சென்ற ஆண்டு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கை கூட இருக்குதுங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னால் உங்களுடைய முன்னேற்றம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்கு. குறிப்பா உங்களுடைய ராசியில் கேதுவும் 7இல் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் மனக்கலக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் சிறப்பாக இருந்தாலும் வீண் விரயங்கள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைய இருக்குது. சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கத்தோடு இந்த காலகட்டம் முழுவதுமே சர்ப்ப தலங்களுக்கு சென்று யோகம் பலம் பெற்ற நாளில் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டில் 6இல் சனியும் 9இல் குருவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே உத்தியோக பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு முன்னேற்றம் தரும் விதமா அமையிருக்குது. குரு பயிற்சிக்கு பின்பும் ராகு கேது பயிற்சிக்கு பின்பும்
இருக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. கடன் சுமை குறையுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமையிருக்குது. தொழில் போட்டிகளை முறியடிக்க புதிய யுக்திகளை கையாள இருக்கீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இருக்கு. குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி எதிர்பாராத முன்னேற்றங்களை குறிப்பா ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை பெற வைக்க இருக்குங்க. அதாவது 26/4/2025 அன்று ராகு கேதுகளுடைய பெயர்ச்சி நடைபெறுது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. 6இல் ராகு வந்தால் சேரும் தொகை என்பது பழமொழி. அதே போல் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகத்தை வழங்கும் விதத்திலே ராகுவினுடைய சஞ்சாரம் அமைகிறது. குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கணிசமான தொகை கைகள்ல புரளுங்க. கடமையை செய்வனே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். ராகு வழிபாடு யோகம் சேர்க்கும் வழிபாடா அமையிருக்கு. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் பயணங்கள் அதிகரிக்குங்க. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க. அதே போல் சுப செலவுகளை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட இயலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்கு. அதுபோல் எதிர்கால நலன் கருதியும் கல்யாணம் கல்வி சம்பந்தமாகவும் செய்த ஏற்பாடுகள் பலன் தரும் விதமாக இந்த புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அமையிருக்கு. அதாவது அவரது பார்வை சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 8, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே சனியனுடைய பார்வையினுடைய பலனால் சகோதர வர்க்கத்தினரின் மூலம் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே 2025ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் ராகு கேதுகளுடைய ஆதிக்கத்தோடு பிறக்குதுங்க. எனவே ஆரம்பத்தில் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆனால் ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க. இருந்தாலும் கன்னிராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வருடத்தில் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டில் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் நீச்சம், செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். வகையில துலாம் ராசினியர்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய கிரகமாக குரு, சனி மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தாண்டு பிறக்கும் போது அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். எனவே வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்குங்க. கடுமையாக முயற்சித்தும் சென்ற ஆண்டு முடிவடையாத காரியங்கள் இந்த புத்தாண்டில் முடிவடைந்து வெற்றியை தர இருக்கு. அதுவும் குறிப்பாக குரு பெயர்ச்சிக்கு பின்னால் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போகிறாரு. மே மாதத்திற்கு பிறகு அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்குங்க. அதே போல் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் இந்த ஆண்டு நடைபெற இருக்கு.
தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களும் வரலாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பலம் பெற்று சஞ்சரிப்பதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியங்களையும் படிப்படியாக வழங்குவார். போதிய வருமானம் வந்து சேருங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகல இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் அவர் அஷ்டமத்தில் வக்ர இயக்கத்தில் இருப்பது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அவரது பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து ராகுவும் 12ஆம் இடத்து கேதுவும் உத்தியோக முன்னேற்றம் உயர் பதவியும் கொடுப்பாரு. இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் கிடைக்க யோகம் பலம் பெற்ற நாளில் நாக தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடு குருவிற்குரிய முக்கிய தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேது பெயர்ச்சி அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் ராகு பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தையும் செய்வாருங்க. குறிப்பாக கல்வி, உத்தியோக, திருமணம், கடல் தாண்டி சென்று பணிபுரியும் வாய்ப்பு ஆகியவை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு ஆண்டா அமைய இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வீட்டை பராமரிக்கும் பணியையும் மேற்கொள்ள இருக்கீங்க. அதே போல் ஆர்வம் மூத்த சகோதரர்களால் வந்த பிரச்சனை அகலுங்க. முக்கிய பொறுப்புகளை உயர் அதிகாரிகளுடைய உங்களுக்கு வழங்குவாங்க. தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அதாவது குரு பகவான் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவரது பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களில் பதிகிறது. உங்களுடைய ராசியிலேயே குரு பார்வை பதிவதால் உடல் நலன் சீராகுங்க. கடமையை சரிவர செய்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் குரு பார்வைக்கு மகத்துவம் அதிகங்க. சிந்தனையில் தெளிவு பிறக்கும். செயல்பாட்டில் வெற்றி கிடைக்குங்க. மந்த நிலை மாறி நிகழ்ச்சி அதிகரிக்குங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதன் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் பொருளாதார நிலை திருப்தி தருங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. குடும்ப முன்னேற்றம் கொடுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. சுப காரியங்கள் அதிகரிக்கும். இந்த ஆண்டில் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நாகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், விருஷகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசி நேயர்களுக்கு முக்கிய கிரகமான குரு மற்றும் சனியினுடைய சஞ்சாரத்தால் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் கிடைக்க இருக்கு. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்குரிய 9ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ள ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைவதால பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க.
சென்ற ஆண்டில் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டு நடைபெறுங்க. கடகராசிக்கு குருவினுடைய சஞ்சார காலத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி காண இருக்கீங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறுங்க. அதே போல் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அவர் சகாயஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் இனிய பலன்கள் நடைபெறுங்க. அதே நேரம் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க. தொழில் பங்குதாரர்கள் உங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுது. எனவே புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால இனிய பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்கு. அதே நேரம் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க. தொழில் பங்குதாரர்கள் உங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது. எனவே புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதாவது 11/5/2025 அன்று குரு பகவான் மிருகசிரேஷம் 3ஆம் பாதத்தில் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. இதன் விளைவாக குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. உறவினர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுடைய முன்னேற்றம் உயர இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்த்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் திடீர் முன்னேற்றமும் திரவிய லாபமும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த இருக்கு என்பதை குரு பகவானுடைய நிலை தெளிவுபடுத்துது. அதே போல் குருவினுடைய 4ஆம் இடத்தில் பதிவதால சுகஸ்தானம் புனிதமடையுதுங்க. எனவே சந்தோஷ வாய்ப்புகளை நாளும் சந்திப்பீங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. அதே போல் வீடு இடம் நிலம் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமா அமைஞ்சிருக்குது. அதே போல் விருச்சகராசியில் பிறந்த பெண்மணிகளுக்கு இந்த புத்தாண்டில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பொன் கொள்ளிக்கும் ஆண்டாக தாங்க அமையுது. வெற்றி தேவதை வீடு தேடி வருவாள்ங்க. மிதுனத்தில் குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் தனவரவு தாராளமாக இருக்குங்க. மனதில் நினைத்ததை உடனே செய்து முடிப்பீங்க. தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்கு. ஆபரண சேர்க்கை உண்டுங்க. கடகராசியில் குரு சஞ்சரிக்கும் பின் காரிய வெற்றியை அதிர்ஷ்டமாக ராகு நற்பலன்கள் தர சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. விருச்சிகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய மூவரின் படமும் வைத்து அதற்குரிய கவசம் பாடி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்குங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டில் ஆரம்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக
தெளிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய கிரகமாக குரு, ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு புதிய திருப்பங்கள் பலவும் நீங்கள் காண போகிறீங்க. 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்து கொடுப்பார். அதே போல் குரு பெயர்ச்சிக்கு பின் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலை உச்சம் பெறுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிந்த பிறகு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். குரு வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்போது நன்மை செய்யுங்க. அதே போல் எதிரிகளுடைய பலம் குறையும். ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அகலுங்க. அதே போல் நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டில் 4இல் ராகுவும் 10இல் கேதுவும் இருப்பதால உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்குங்க. விரையாதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் விரயங்கள் குறையுங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய இருக்கீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. பங்கு சந்தையில் லாபம் உண்டு. சகாயஸ்தானாதிபதியான சனி சகாயஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் என்றாலும் ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் இருப்பதால இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாம். வருடத்தின் பிற்பாதையில் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. குறிப்பா ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைகிறதுங்க. அதாவது 26/4/2025 அன்று ராகு மற்றும் கேதுக்களுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் அகல இருக்குது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் பங்குதாரர்கள் நெருக்கடியை உருவாக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையை தளர விட வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுங்க. 9இல் இடத்தில் கேது இருப்பதால் பூர்வீக சொத்துக்களாலும் புதிய சொத்துக்களாலும் பிரச்சனை உருவாகும். இக்காலத்தில் ஆன்மீக பெரியவர்களுடைய ஆலோசனை கை கொடுக்குங்க. வீண் பழிகள் ஏற்படுவதை தவிர்ப்பது நல்லது. அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு குறையுங்க. கோபத்தை குறைத்து கொண்டால் அதிக நன்மை கிடைக்கும். அரசு வழியில் சில சிக்கல்கள் ஏற்படலாங்க. கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 1, 3, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. உங்களுடைய ராசியில் குரு பார்வை பதிவதால் உடல் நலன் சீராக இருக்குங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்குது. இந்த குருவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்கு என்பதை குரு பகவானுடைய சஞ்சாரம் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் விரயங்கள் அதிகரிக்குங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு சுப காரியங்கள் நடைபெற வழிபிறக்குங்க. சுற்றத்தார் பாராட்டும் விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமையும். உங்களுடைய பெயரிலேயே தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த ஆண்டு அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆண்டில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மகர ராசினியர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025 என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த
புத்தாண்டில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், அது மட்டுமில்லாமல் கன்னி ராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய கிரகமாக குரு மற்றும் சனியினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வகையில இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்ப சனியினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நடைபெறுது. உங்களுடைய ராசிநாதனான சனி என்பதால 7.5 சனியால் பெரிய இடையூறுகள் ஏற்படாதுங்க. இருந்தாலும் சனியை மந்தன் என்று அழைப்பதால எந்த காரியமாக இருந்தாலும் மந்தமாகவே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதேபோல் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதேபோல் பணம் வந்த மறுநிடமே ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறாருங்க. 7.5 சனியினுடைய முதல் சுற்றாக இருந்தால் பொருளாதார பிரச்சனையும் மன நிம்மதி குறைவும் ஏற்படும். ஆனால் அதுவே 2வது சுற்றாவது அல்லது இருப்பின் வசதி வாய்ப்பு வருங்க. 3வது மற்றும் 4வது சுற்று என்றால் ஆரோக்கிய தொல்லைகள் வரும். குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது என்பது உங்களுக்கு நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். விரயத்திற்கு ஏற்ற வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவே அமையிருக்குது. 3ல் ராகுவும் 9ல் கேதுவும் ஆண்டின் தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிக்க போவதால் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்குங்க. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைத்தாலும் கூட ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படுங்க. அந்த விரயங்களை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அதாவது 11/5/2025 அன்று குரு பகவான் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறாருங்க. இந்த பெயர்ச்சி அவரது பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கூடுதல் லாபம் கிடைக்குங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. கல்யாண முயற்சிகள் கைகூடும். அதே போல் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் தேடி வருவார்கள். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலுங்க. வியாபாரம் வெற்றி நடை போடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும் குருவால் முத்தான தொழில் வாய்க்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி வெற்றி பெறுங்க. அதே போல ஆதாயம் தரும் தகவல் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. தொழில் போட்டிகள் விலகுங்க. சொந்த பந்தங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம் எளிதில் கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பா சங்கிலி தொடர் போல கடன் சுமை கூடினாலும் அதை சமாளித்து விடுவீங்க. நீண்ட தூரத்தில் பணிபுரியும் உறவினர்கள் உங்களுடைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்கங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்லாம மகர ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. கூட்ட தொழில் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. பொருளாதார நிலை திருப்தி தருங்க. கணவன் மனைவி உறவு பலப்படும். உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனை அகலக்கூடிய ஒரு தருணமாகவே அமையிருக்குது. தாயினுடைய உடல் நலம் சீராகுங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. அவர்களின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடுங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு வேலை மாற்றம் வரலாம். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணமாகவே அமையிருக்குது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து நவகிரக வழிபாடை நம்பிக்கையோடு வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.
கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமா குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. அதாவது கும்பராசினியர்களுடைய வாழ்வில் ஜென்ம சனியின் ஆதிக்கமும் தனலாபாதிபதியான குருவினுடைய வக்ரமும் இருப்பதால் மிகுந்த கவனம் தேவைப்படுங்க. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்குங்க. அடிக்கடி உடல் நலனும் மனநலனும் ஒத்துழைக்காமல் போகலாம். அஷ்டமத்து கேதுவின் மாற்றமும் குரு பெயர்ச்சியும் அதிக நன்மைகளை வழங்கும் என்பதால அதுவரை பொறுமையோடு இருங்க. சனி பெயர்ச்சிக்கு பிறகு முழுமையான நற்பலன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படுங்க. மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. உறவினர் பகை உருவாகும். எதையும் சரிவர செய்ய இயலாது. இருந்தாலும் பொங்குச்சனி காலமாக இருந்தால் ஓரளவு நற்பலன்கள் கிடைக்குங்க. பண தேவை அதிகரிக்குங்க. ஆனால் வருமானம் குறைவாகவே இருக்கும். ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற இரட்டை மனநிலை உருவாகும். தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. ஆனால் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே தன லாபாதிபதியான குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த காலகட்டங்கள்ல தனவரவில் தடைகள் ஏற்படலாம். பிறரிடம் ஒப்படைத்த வேலை நடைபெறாமல் போவதுடன் வீண் பழியும் வந்து சேருங்க. எனவே எதையும் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் அஷ்டமத்து கேதுவினுடைய ஆதிக்கத்தால் தடைபெற்ற தடைகள் தாமதங்கள் உருவாகுங்க. அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகமா குரு பகவான் அமைஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட குரு பகவான் 11/5/2025 அன்று குரு பகவான் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அவரது பார்வை உங்களுடைய ராசியிலும் 9, 11 ஆகிய இடங்களிலும் பதிகிறது. இது ஒரு இனிய காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா ராசியை குரு பார்ப்பதால சிக்கல் சிரமங்கள் விலகுங்க. பணபல வழிகளிலும் வந்து பையை நிரப்போம். அது மட்டும் இல்லாம அரைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக நடைபெறுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள்ல வெற்றி காண இருக்கீங்க. பொது வாழ்வில் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. குறிப்பா குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் ஒளிமயமான எதிர்காலம் அமையுங்க. நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலுங்க. சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனை தீருங்க. ஒரு சிலர் முன்னோர்கள் கட்டிய கோவிலுக்கு திருப்பணி செய்வீங்க. தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. அதே போல் உங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானத்தில் பலம் பெருகுதுங்க. எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் உதவியாக இருப்பாங்க. அதே போல் தொழிலை அபிவிருத்தி செய்ய கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு விரயங்கள் அதிகரிக்குங்க. ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் மற்றவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டாங்க. பெற்றோர் உடல் நலன்ல கவனம் தேவை. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க. இடமாற்றம்
வீடு மாற்றம் போன்றவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரே தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைக்கு வந்து சேருங்க. கடக குரு சஞ்சார காலத்தில் கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்றும், கடகராசியில் செவ்வாய் நீச்சம் மற்றும் விக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமா குரு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆண்டு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வருட தொடக்கத்திலேயே ஏழரை சனியினுடைய விரய சனியினுடைய ஆதிக்கம் இருக்குதுங்க. எனவே விரயங்கள் அதிகரிக்கும் என்றாலும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சிக்கு பின் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்குங்க. இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறலாங்க. கடக குருவினுடைய ஆதிக்க காலத்திற்கு பின் கனவுகள் அனைத்தும் நனவாகும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறாங்க. கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நன்மைதாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் விரயம் கூடும். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுங்க. எந்த வேலையையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். வருட தொடக்கத்தில் தனாதிபதியான செவ்வாயும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால சொத்துக்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவே தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தொடக்கத்தில் விரயச்சனியினுடைய ஆதிக்கம் இருக்குது. அவரோடு சுக்கிரனும் இருப்பதால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முற்படுவீங்க. வழக்குகளும் வாய்தாக்களும் வரலாங்க. பயணங்களை திடீரென மாற்றுவீங்க. அதே போல் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. வீடு மாற்றம், இடமாற்றம் நன்மை தரும். சுய ஜாதக அடிப்படையில் முதல் சுற்றா 2வது சுற்றா என்பதை பார்த்து அதன்படி நடந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருப்பதோடு நவ கிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். குறிப்பா உங்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமா குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 11/5/2025ஆம் தேதி அன்று குரு பகவான் மிருகசிரீஷ் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவரது பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வருங்க. அதே போல் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டுங்க. உறவினர் பகையால் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும். இரவு பகலாக பாடுபட்டாலும் உழைப்புக்கேற்ற பலன் ஓரளவு தான் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம குரு என்பதால் வியாழக்கிழமை விரதமும் குரு வழிபாடும் அவசியம். குறிப்பா குரு பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைக்க பெறுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்குங்க. ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் கொள்வாங்க. அதே போல் பெற்றோருடைய மணி விழாவை நடத்தி மகிழும் நேரமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொடுங்க. அதனை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வெளிநாடு முயற்சி கை கொடுங்க.
வீடு மாற்றம், இடமாற்றம், வாகன மாற்றம், உத்தியோக மாற்றம் ஆகியவை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்து அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் மீன ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டில் விரயஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் விரயங்கள் கூடுங்க. வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் மகிழ்ச்சி தருங்க. வருமான பற்றாக்குறையால் மன வருத்தம் அதிகரிக்குங்க. கடக குருவினுடைய சஞ்சாரத்திற்கு பிறகு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. உடன் இருப்பவர்களால் நன்மை ஏற்படுங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொண்டு செயல்படுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண முயற்சி பிரச்சனையை எடுத்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க. கேட்ட சலுகைகள் கிடைக்கும் விதமா அமையக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமைய இருக்கு. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபட்டு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.